ஹலோ மக்களே, வெல்கம் பேக் டு அவர் சேனல். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? எல்லோரும் சூப்பராக இருக்கீங்கன்னு நினைக்கிறேன். நான் சூப்பராக இருக்கேன். இன்றைக்கி நம்ம எங்கே வந்திருக்கோம்னு பார்த்தீங்கன்னா, அந்த பழைய காஸ்டியூமில் வந்துட்டோம். ஹோட்டல் இந்தியன் இம்பீரியலில் வந்துட்டு நம்ம ரெஸ்டாரண்ட்டை ரிவ்யூ பண்ணியிருப்போம், ஃபுட் வ்ளாக் பண்ணியிருப்போம். அந்த வீடியோவிலே சொல்லியிருப்பேன், நான் வந்து மேலே உங்கள்கிட்ட ரூம்ஸ் இருக்குது, அந்த ரூம்ஸ் எல்லாம் நம்ம தனி வீடியோவில் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் தனியாக சொல்லியிருப்பேன். ஸோ அந்த ரூம்ஸ் எல்லாம் பார்க்கறதுக்காக இன்றைக்கி ஒரு புது வீடியோவில் நம்ம வந்திருக்கோம். ஸோ வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை புதுசாக இருந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கான் கிளிக் பண்ணி ஆளில் போட்டுக்கோங்க. ஸோ இவங்கள்ட்ட பார்த்தீங்கன்னா நிறைய டைப்பாக ரூம்ஸ் இருக்குது. ஸோ எல்லா ரூம்ஸையும் நம்ம பார்க்க போகிறோம். எவ்வளோ ப்ரைஸுங்கிறதையும் நம்ம இந்த வீடியோவில் பார்க்கலாம். ஸோ வாங்க மக்களே. ஸோ எந்த பெட்ரூம்லேயும் பார்த்தீங்கன்னா மேலே ஃபேனே கிடையாது, ஃபுல்லுமே பார்த்தீங்கன்னா ஏசி தான். சிங்கிள் பெட்ரூமில் இப்போ நம்ம இருக்கோம். நீங்கள் ஒரு சிங்கிள் பெட்ரூம் எடுத்தீங்க அப்படின்னா தனி சிங்கிளான பெட்டு ஒன்று, பேக் சைடு ஒரு கார்டன் வியூ மாதிரி கிடச்சிருதுங்க. சூப்பராக இருக்குது. பேக் சைடு செம்மையாக இருக்குது. ஒரு சின்னதாக கபோர்ட் மாதிரி கொடுத்துருக்காங்க. நீங்கள் வந்துட்டு உங்களோட ட்ரெஸ்ஸஸ்ஸு உங்களோட பேக்கெல்லாம் சேஃப்டியாக இங்கே வச்சுக்கலாம். அப்புறம் இந்த சைடு ஒரு ரெஸ்ட் ரூம் இருக்குது, அதை நான் காட்டுறேன். அப்புறம் ஒரு சின்னதாக ஒரு டிவி இருக்குது. ஸோ டிவியில் பார்த்தீங்கன்னா நீங்கள் யூடியூப்லேருந்து எல்லாமே பார்த்துக்கலாம். நம்ம வீடியோ இதில் போட போகிறோம். யூடியூப்லேருந்து எல்லாமே நம்ம டிவிலே பார்த்துக்கலாம். அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா பாத்ரூம், ஸோ ரெஸ்ட் ரூம் தான் சூப்பராக இருக்குன்னு நினைக்கிறேன். கதவு வந்து பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல எந்த ஒரு இதுவும் இல்லை, அதனால் தனியாக கதவு ஓப்பன் ஆகிடும். ரெஸ்ட் ரூம் உள்ளே வந்தீங்க அப்படின்னா உள்ள ஒரு ஷவர் ஒன்று கொடுத்துருக்காங்க. அப்புறம் அப்படியே கப்லலாம் நீங்கள் தண்ணி எடுக்கலாம். கப்பே கிடையாது, கப்பு பக்கெட் எதுவுமே கிடையாது. இங்கே இதிலே அப்படியே குடிச்சிக்கலாம். பார்த்தீங்கன்னா ஒரு டவல் கொடுத்துருக்காங்க, 2 டவல் கொடுத்துருக்காங்க, ஒரு டிஷ்யூ பேப்பர்ஸ் கொடுத்துருக்காங்க. இங்கே பாருங்க, டூத் பேஸ்ட்னு நினைக்கிறேன், டூத் பேஸ்டா ஷேவிங் கிட்லாம் கொடுத்துருக்காங்க. அப்புறம் வந்து சோப்பு, அப்புறம் லிக்விட் மாதிரிலாம் கொடுத்துருக்காங்க. பாடி வாஷ் இதெல்லாம் கொடுத்துருக்காங்க. இதெல்லாம் நல்லா இருக்குது. இந்த மாதிரிலாம் சூப்பராக இருக்குது. உள்ளே ஒரு சின்னதாக ஒரு மிரர் ஒன்று. அப்புறம் வெளில வந்தோன்னா டிவிக்கிட்டே ஒரு டவல் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த இடத்துல உட்காந்து இதெல்லாம் ஓப்பன் பண்ணிவிட்டு நீங்கள் ஜாலியாக ஏசி போட்டு உட்காந்திங்கன்னா சூப்பரான வியூ இது. ஸோ சிங்கிள் பெட்ரூமும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ ப்ரைஸ்லாம் நான் லாஸ்ட்டாக சொல்கிறேன். வாங்க நம்ம அடுத்து டபுள் பெட்ரூம் போகலாம். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா மக்கள் வந்து ஃபுல்லுமே காடு தான், சாவியே கிடையாது எதுக்குமே. இப்போ நம்ம டபுள் பெட்ரூம் உள்ளே போக பார்க்க போகிறோம். செம்ம சேஃப்டி தான். சாவி நீங்கள் வந்து எங்கேயா சாவியை மறந்துடுவீங்க அப்படின்னா எதுவுமே தேவையில்லை. அழகாக ஏடிஎம் கார்டு வச்சுருக்க மாதிரி கார்டு வச்சுக்கலாம். கார்டு வந்து அழகாக கார்டுலாம் ஓப்பன் ஆகிடுச்சு. இப்போ வந்து கார்டு இருக்குது, இந்த இது இருக்குது. அவ்வளோதான், லைட்ஸ்லாம் அப்போ ஆன் ஆகிடும். ஏசி வந்து பார்த்தீங்கன்னா இந்த சைடு கொடுத்துருக்காங்க. இதில் வந்து ஏசி நீங்கள் ஆன் பண்ணிக்கலாம், ஆஃப் பண்ணிக்கலாம், எல்லாம் பண்ணிக்கலாம். ரிமோட்லாம் தனியாலாம் கிடையாது ஏசிக்கு. இது வந்து பார்த்தீங்கன்னா டபுள் பெட்ரூம். ஒரு 2 பேர் வந்தீங்க அப்படின்னா ஒரு சூப்பரான பெட்டு பாருங்க, நல்ல ஒரு சூப்பரான பெட்டாக இருக்குது, செம்மையாக இருக்குது. அங்கே பார்த்த மாதிரியே அதுக்கு ஒரு டிவி ஒன்று கொடுத்துட்டாங்க. இந்த சைடில் பாருங்க, சைடில் வந்துட்டு ஒரு டிவி கொடுத்துட்டாங்க. டிவிக்கு வந்து 2 ரிமோட்டு. இதாவது பார்த்தீங்கன்னா நீங்கள் யூடியூப் இதெல்லாம் பார்த்துக்கலாம். இது ஏர்பாட் டிவி ரிமோட்டு. இந்த சைடு பார்த்தீங்கன்னா காஃபி போடுறதுக்கு, இன்ஸ்டன்ட் காஃபி போடுறதுக்கு வந்து 2 கிளாஸு, பால் பவுடரு, அப்புறம் காஃபி பவுடரு, டீ பவுடரு, லெமன் டீ எல்லாமே போட்டுக்கலாமா. அவங்க பார்த்த மாதிரி இங்கே ஒரு வியூ தெரியுது. இங்கே ஒரு மிரர்லாம் கொடுத்துருக்காங்க. அவுட் சைடு அப்படியே எனக்கு ஏசி வேணாம் அப்படின்னா ஏசி ஆஃப் பண்ணிட்டு இது வழியாக நீங்கள் காற்று வாங்கிக்கலாம். பேக் சைடு சூப்பராக இருக்குது. அண்ட் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ஃப்ளாஷ் பண்ண கொடுத்துருக்காங்க. ஏன்னா நம்ம ஹாட் வாட்டரில் தான் காஃபி டீலாம் போட போகிறோம். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இங்கேயும் ரெஸ்ட் ரூம். 2த்துக்கும் பெரிய வித்தியாசமாக இல்லை. அந்த ரெஸ்ட் ரூம் இந்த ரெஸ்ட் ரூம் எல்லாம் ஒரே மாதிரி தான் இருக்குது. இங்கேயும் அதே மாதிரி தான் கொடுத்துருக்காங்க. 2 டவர் கொடுத்துருக்காங்க. சைடில் 2 டவர் கொடுத்துருக்காங்க. 3 டவர் கொடுத்துருக்காங்க சின்னதாக. அப்புறம் அதே மாதிரி தான் இருக்குது இங்கேயே ரெஸ்ட் ரூம். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ட்ரிபிள் பெட்ரூம் போய் பார்க்கலாம். ட்ரிபிள் பெட்ரூம் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். ஏன்னா டபுள் பெட்ரூம் சிங்கிள் பெட்ரூமே சூப்பராக இருக்குது. ட்ரிபிள் பெட்ரூம்லாம் இன்னும் பெருசாக இருக்குன்னு நினைக்கிறேன். ப்ரீமியம் பெட்ரூம்னு ஒன்று இருக்குது. ஸோ அதையும் நம்ம பார்க்க போகிறோம். அதுவும் சூப்பராக இருக்கும். அதெல்லாம் லாஸ்ட்டாக பார்க்கலாம். வாங்க அடுத்தடுத்து நம்ம ஃபுல்லாக எல்லாத்தையும் பார்த்துட்டு போகலாம். இப்போ நம்ம வந்து கீழே ரூம் பார்த்துட்டு ட்ரிபிள் பெட்ரூம் வந்து மாடியில் தான் இருக்குது. மாடியில் தான் இருக்கோம். மாடி படிலாம் ஏறணும் இல்லை, லிஃப்ட்டே பார்த்தீங்கன்னா பயங்கரமாக இருக்குது. பார்க்க லிஃப்ட் வந்து பார்த்தீங்கன்னா பயங்கரமாக இருக்குது. நான் பெருசாக தெரியுவேன், ஏன்னா ஹைப்பர் வியூவில் வச்சுருக்கேன். ஸோ மேலே வந்து செகண்ட் ஃப்ளோர் நம்பர் எடுத்து லிஃப்ட்டுக்குள்ள பாட்டெலாம் வரும், மியூசிக்லாம் வருது. ஒரு சூப்பரான மியூசிக் வருது. பாருங்க, நம்ம வந்தாச்சு. அது
செகண்ட் ஃப்ளோர் வந்தாச்சு. செகண்ட் ஃப்ளோரில் தான் ட்ரிபிள் பெட்ரூம் இருக்குது. இப்போ நம்ம வந்து பார்த்தீங்கன்னா செகண்ட் ஃப்ளோர் வந்தாச்சுங்க. இங்கேருந்து நம்ம மேலே கீழேருந்து ஸ்டெப்ஸில் ஏறுறது. செகண்ட் ஃப்ளோர்ஸ்லேயும் ஏகப்பட்ட ரூம்ஸ் இருக்குது. அதில் வந்து நமக்கு வந்து ட்ரிபிள் பெட்ரூம் தான் பார்க்க போகிறோம். ஸோ இப்போ ட்ரிபிள் பெட்ரூம் கார்டு ட்ரிபிள் பெட்ரூம் வந்தாச்சுங்க. வந்து லைட் இந்த கார் வந்து நீங்கள் ஆன்லாம் யூஸ் பண்ணி லைட்ஸ்லாம் ஆஃப் ஆன் ஆகிடும். லைட்ஸ் ஆனால் பார்த்தீங்கன்னா ட்ரிபிள் பெட்ரூமில் பயங்கரமான சம்பவமே. 2 பேர் படுக்க ஒன்று, சிங்கிளாக படுக்க ஒன்று. நீங்கள் வந்து இப்போ வந்து 3 பேர் இருந்தீங்க அப்படின்னா ஒரு ஆள் சிங்கிளாக படுத்துக்கலாம். சிங்கிளாக படுக்கணும்னு ஆசைப்படுறோம், சிங்கிளாக படுத்துக்கலாம். ஏதாவது டபுள் பெட்ரூம் தான் தாராளமாக படுத்துக்கலாம். அதே மாதிரி இங்கே ஒரு பெரிய மிரர் கொடுத்துருக்காங்க, சூப்பராக இருக்குது. ஸோ 3 பேர் வந்து மிரர் செல்ஃபி எடுத்துக்கலாம் போல, அந்த அளவுக்கு பார்த்தீங்கன்னா மிரர் பயங்கரமாக இருக்குது. அதே மாதிரி இங்கே ஒரு வியூனா ரொம்பலாம் இல்லை, நார்மலாக ஓப்பன் நினச்சிங்கன்னா வெளிச்சமாக இருக்கும் பார்க்கறதுக்கு. ஸோ அதே மாதிரி டிவி கொடுத்துருக்காங்க. இங்கே ரெஸ்ட் ரூம் இருக்குது. ரெஸ்ட் ரூமில் ஒரு இதெல்லாம் வெள்ளை கல்லுல அந்த மாதிரி ஒரு ஃபேன் கொடுத்துருக்காங்க. ட்ரிபிள் பெட்ரூம் ரெஸ்ட் ரூமே டிஃப்ரெண்ட்டாக, இது வரையும் நம்ம பார்த்த ரெஸ்ட் ரூம்லாம் ஒரே மாதிரியே இருந்துச்சு. இது வந்து பார்த்தீங்கன்னா டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். கீழே ஆன் பண்ண போகலாம். ஸோ எல்லாமே சூப்பராக இருக்குங்க. இதுவரையும் நம்ம பார்த்ததுல எல்லாமே பயங்கரம். நான் சொல்கிறேன் எப்படி இருக்கும் அப்படி இருக்கும். டெஸ்க் இப்போ நான் வீடியோ பாருங்கள். இது பார்த்தீங்கன்னா கபோர்டு ஆங்கர் கொடுத்துருக்காங்க, சட்டையெல்லாம் பண்ணிக்கலாம். டெம்பிள் விசிட்லாம் போட்டிங்கன்னா கண்டிப்பாக இங்கே வந்து ட்ரை பண்ணுங்கள், சூப்பராக இருக்குது. அதே மாதிரி க்ளீனாக இப்போ க்ளீன் பண்ணுறதுக்கு ஆள் கூப்பிடணுன்னா நீங்கள் இதை அனுப்புனா போதும். ரிசப்ஷனுக்கு நம்ம இது போய் ஆள் வந்துடுவாங்க. அதே மாதிரி டூ நாட் டிஸ்டர்ப் இதை நம்ம போட்டு வச்சுட்டா யாருமே வந்து உங்களை டிஸ்டர்ப் பண்ண மாட்டாங்க, யாரும் உங்களை கதவு திறக்க மாட்டாங்க. எதுனாலும் உங்களுக்கு கால் பண்ணி தான் சொல்லுவாங்க. ஓகேவா மக்களே, பால் போட்டு தூக்கிட்டேன். போகிறப்ப சாப்பிட்டுட்டே போக வேண்டியதான். சிங்கிள் பெட்ரூம் இதான், சிங்கிளாக ஒரு ஆள் படுத்துக்கிறதுக்கு பயங்கரமாக இருக்கும். ஒரு ஆள் சிங்கிளாக படுத்துக்கலாம், நான் படுக்க முடியாது, சிங்கிளாக உள்ளவங்க சிங்கிளாக படுத்துக்கலாம். இப்போ வந்து மக்களே, இப்போ வந்து நம்ம பார்த்திங்கன்னா அடுத்து ஃபேமிலி பெட்ரூம் பார்க்க போகிறோம். இது வரையும் பார்த்திங்கன்னா நம்ம ட்ரிபிள் பெட்ரூம் வரையும் பார்த்துருப்போம். ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஃபேமிலி பெட்ரூம் வந்து கீழே இருக்குது. ஸோ அங்கே போய் பார்த்துட்டு அதுக்கப்புறம் ப்ரீமியம் பார்க்க போகிறோம். ஹலோ, இது அப்படியே நம்ம கொஞ்ச நேரம் தூங்கிட்டு காலை விரிச்சு தூங்குறல என்ன காத்தோட்டம் கைப்புள்ள இன்னும் ஏண்டா முடிச்சுக்கிட்டு இருக்க தூங்கு. மக்களே, இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஃபேமிலி பெட்ரூம் வந்துட்டோம். டபுள் பார்த்துட்டோம், சிங்கிள் பார்த்துட்டோம், டபுள் பார்த்துட்டோம், ட்ரிபிள் பார்த்துட்டோம். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஃபேமிலி பெட்ரூம் வந்துட்டோம். நீங்கள் ஒரு ஃபேமிலியாக வந்தீங்க அப்படின்னா ஒரு சூப்பரான இடம் அது, வேற லெவல். கீழே ரெஸ்டாரண்ட்டில் போயிட்டு நல்லா சாப்பிட்டுட்டு ஃபேமிலி பெட்ரூம் நல்லா ஒரு தூக்கத்தை போடலாம். ஏசிலாம் பார்த்தீங்கன்னா செம்ம கூலிங்காக இருக்குது. இங்கேயும் அதே மாதிரி ஒரு ஏரியா கொடுத்துருக்காங்க, ஓப்பன் பண்ணிக்கலாம், இங்கே நின்றுக்கலாம். இங்கே ஒரு ஏரியா சூப்பராக கொடுத்துருக்காங்க. அண்ட் பார்த்தீங்கன்னா அழகாக இதை அப்படியே ஒரு சாத்திட்டு டபுள் ஸ்க்ரீனு இப்படி கொடுத்துருக்காங்க. ஸோ ஸ்க்ரீனை போட்டுக்கலாம். அதே மாதிரி இங்கே ரெஸ்ட் ரூம் இருக்குது. பெட்டிலே பார்த்தீங்கன்னா 2 பேர் படுக்கிற பெட்லேயே 2 பெட் வச்சுருக்காங்க, அதான் ஃபேமிலி. ஸோ 4 பேர் ஒரு வந்தீங்க அப்படின்னா தாராளமாக படுத்துக்கலாம். சூப்பராக இருக்குது பெட்டுலாம். அதே மாதிரி பெட்டிலே கீழே ஒரு பெட்ஷீட் மாதிரி கொடுத்துருக்காங்க. நீங்கள் இதுக்குள்ளார பூந்துட்டு ஊற்றிக்கலாம். அப்புறம் வந்து 2 பில்லோ கொடுத்துருக்காங்க, 4 பில்லோ மொத்தம் கொடுத்துருக்காங்க. அங்கேருந்து அதே செட்டப் இங்கேயும் இருக்குது. ரிசப்ஷன் நம்பர் கொடுத்துருக்காங்க. ரிசப்ஷன் கால் பண்ணால் 9, ரெஸ்டாரண்ட்டு கால் பண்ணி எனக்கு இந்த ஃபுட்டு வேணுங்க அப்படின்னு சொன்னீங்கன்னா 300 கால் பண்ணால் ரெஸ்டாரண்ட்லேருந்து வந்துடுவாங்க ஆர்டர் எடுக்கிறதுக்கு. ஸோ ரூம்லேயே உட்காந்து சாப்பிட்டுக்கலாம் போல். ரூம்லேயே உட்காந்து சாப்பிட்றதோட கீழே ரெஸ்டாரண்ட்டுக்கு போனீங்கன்னா ஆம்பியன்ஸ்லாம் சூப்பராக இருக்கும் சாப்பிட்றதுக்கு. ரெஸ்டாரண்ட் வீடியோ பார்க்காதவங்க வந்து ஃபஸ்ட் கமெண்ட்டில் லிங்க் கொடுக்குறேன், போயிட்டு அதை பாருங்கள். ஸோ அது பயங்கரமாக இருக்கும். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம அதே மாதிரி இங்கே டிவி கொடுத்துருக்காங்க. அங்கே பார்த்த மாதிரி டிவி, ஆனால் டிவி ரிமோட்டை காணுங்க. ஸோ ரிமோட் அவங்க வச்சுருப்பாங்க நினைக்கிறேன். ஒரு டிவி கொடுத்துருக்காங்க. ப்ரீமியம் பெட்ரூமில் போய் நம்ம டிவி எக்ஸ்பீரியன்ஸ் பார்க்கலாம். ஸோ அங்கே ஒரு பெரிய டிவி இருக்கும். இங்கே வந்து பார்த்தீங்கன்னா கபோர்டு அதே மாதிரி. ஸோ பார்த்தீங்கன்னா நம்ம இப்போ வந்து இத்தனை பெட்ரூம் ஃபேமிலி வரையும் பார்த்தாச்சு. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ப்ரீமியம் பெட்ரூம் பார்க்க போகிறோம். ப்ரீமியம் பெட்ரூம் தான் செம்மையாக இருக்க போதுன்னு நினைக்கிறேன். ஏன்னா எப்படி இருக்கும் நான் இதனையும் பார்த்ததில்லை, ஃபஸ்ட் டைம் ப்ரீமியம் பெட்ரூம் தான் பார்க்க போகிறேன். ஸோ எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு நம்ம அப்படியே பார்க்கலாம். மக்களே, நம்ம வந்து பார்த்தீங்கன்னா இப்போ ப்ரீமியம் பெட்ரூமில் இருக்கோம்.
பயங்கரமாக இருக்குது ப்ரீமியம் பெட்ரூம் பார்த்தீங்கன்னா. இப்போ நான் வந்து பெட்டில் படுத்திருக்கேன். ஸோ பயங்கரமாக இருக்குது ஏரியாவே. இப்போ பாருங்கள் பெட்டை பாருங்கள் எவ்வளோ பெரிய பெட்டு. பேக் சைட்லாம் பாருங்கள், சைட்லலாம் லைட்டு போகிறது. ஸோ லைட்டு மாதிரி தான் இருக்குது. இங்கே அடுத்து இங்கே ஒரு ஸ்க்ரீனு, பெரிய ஸ்க்ரீனாக பார்த்தீங்கன்னா ரெஸ்டாரண்ட்டோட அவுட் சைடு என்ட்ரன்ஸ் வந்து நம்ம இங்கேருந்து பார்த்துக்கலாம். ஸோ யார் யாரெல்லாம் வராங்க, ஆப்போசிட்டில் என்னென்னலாம் நடக்குது அப்படின்ட்டு இங்கேருந்தே ஃபுல்லாக பார்த்துக்கலாம். அந்த அளவுக்கு பார்த்தீங்கன்னா பயங்கரமாக இருக்குது ப்ரீமியம் பெட்ரூமு. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே நீங்கள் வந்து இங்கே ஒரு நல்ல ஒரு சூப்பரான ஏரியாவாக இருக்குது. இப்படி உட்காந்துக்கலாம், சூப்பராக இருக்குது, உட்காந்துக்கலாம், அந்த இடத்துல படுத்துக்கலாம் போல், அந்த அளவுக்கு வேறு லெவலில் இருக்குது. ஒரு இந்த ரூமில் ஒரு பயங்கரமான விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் வந்து கண்ணாடியில் வந்து உங்கள் முகத்தை பார்க்குறப்ப பிரைட்டு பத்தலை எனக்கு அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா இப்படி அழுத்துனா போதும், லைட் ஆன் ஆகிடும். ஸோ அதனால் இதெல்லாம் பார்க்குறதுக்கு பயங்கரமாக இருக்குது. லைட்டில் வந்து கலர் மாற்றிக்கலாம். ஒயிட் ஒன்று, வார்ம் லைட் ஒன்று, அதுலேயே கொஞ்சம் டார்க்காக இருக்குது எல்லோ மாதிரி. ஸோ அது பார்த்தீங்கன்னா அப்படியே கலர் பாருங்கள். என் ஃபேஸை பாருங்கள் லைட்டில். இப்போ லைட் ஆஃபில் இருக்குது. ஒயிட் ஆன் பண்ணுறேன், என் ஃபேஸு பயங்கரமாக இருக்கா பாருங்கள். என் ஃபேஸை ஒயிட் ஆன் பண்ணுறேன். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா வார்ம் லைட் ஆன் பண்ணுறேன். வார்ம் லைட்டில் செம்மையாக இருக்குது. அடுத்து வார்ம்லேயே கொஞ்சம் டார்க்கு, இது லைட்டாக மஞ்சள் பூசின மாதிரி இருக்குது. ஸோ அதனால் லைட்லாம் பார்த்திங்கன்னா தரமாக இருக்குது. ஸோ அடுத்து வந்து பார்த்திங்கன்னா டிவி வந்து பார்த்திங்கன்னா அங்கே நம்ம இதுவரையும் பார்த்ததுலே ரொம்ப பெரிய டிவியாக இருக்குது. ஆன் பண்ணி பார்க்கலாமா? இப்போ வந்து பார்த்தீங்கன்னா டிவி உள்ளே போயிட்டு யூடியூப்பில் போயிட்டு இந்தியன் பீரியல் கும்பகோணம்னு சர்ச் தான் பண்ணேன். ஸோ சர்ச் பண்ணதும் பார்த்தீங்கன்னா அது இதுவரை இங்கே போட்ட வீடியோ நிறையா வந்துருச்சு. அண்ட் அவங்களோட சேனலே வந்துருச்சு பாருங்கள், இந்தியன். நீங்களும் யூடியூப்பில் போய்ட்டு இந்தியன் பீரியட்னு சர்ச் பண்ணுங்கள். ஸோ அவங்க ஒரு சேனல் வச்சுருக்காங்க, அதில் வந்து ரெகுலராக அப்டேட் பண்ணுவாங்க அவங்க ரெஸ்டாரண்ட்டில் என்னென்னலாம் இருக்குது அப்படிங்கிற மாதிரி. பார்த்தீங்கன்னா அவங்களோட வீடியோ வந்துச்சு. ஸோ இது ஷார்ட்ஸாக வந்திருக்காங்க, அதை இப்படி தான் பார்க்கணும். அவங்கள்ட்ட நம்ம என்ன இருக்குன்னு சொல்லிட்டு அவங்களோட சேனல்லே போய் நீங்கள் பார்த்துக்கலாம். என்னென்ன வச்சுருக்காங்க, என்னென்ன மாதிரி இதெல்லாம் ஆம்பியன்ஸ்லாம் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு நீங்கள் உள்ளே போய் பார்த்துக்கலாம். அப்படி இல்லைனா இன்ஸ்டாகிராம் அக்கௌண்ட் வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் தரேன் அவங்களோடது. ஸோ அதை போய் ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க. அதில் என்னென்ன ஆஃபர்ஸ்லாம் என்னென்ன வருது ரெகுலராக அப்டேட் கொடுப்பாங்க. ஸோ அதில் நீங்கள் பார்த்துக்கலாம். நிறைய பேர் இதில் வீடியோ பண்ணியிருக்காங்க. நம்ம வீடியோ வந்து இங்கே வந்திருக்கு. ஸோ நம்ம வீடியோ இங்கே வந்திருக்கு பாருங்கள். வீடியோ ஸ்டார்ட் ஆகிடுச்சு. ஸோ நம்ம சேனல் இந்த வீடியோவோட லிங்க் வந்து நான் ஃபஸ்ட் கமெண்ட்டில் கொடுக்குறேன், போய்ட்டு நீங்கள் பாருங்கள். இதில் பார்க்கறத விட அதில் பார்க்கறதுக்கு தான் நல்லாயிருக்கும். ஸோ பாருங்கள், வீடியோ பயங்கரமாக பண்ணிடுவோம். நான் இதில் பார்க்கறதுக்கு இர்ஃபான் நியூஸ் மாதிரியே இருக்குன்ட்டு எல்லோரும் சொல்கிறாங்க. நீங்கள் சொல்லுங்கள், கமெண்ட்டில் சொல்லுங்கள் நான் எப்படி இருக்குன்ட்டு. பார்த்தீங்கன்னா தரமாக இருக்குது. இன்றைக்கி இந்த ஹோட்டல் இதில் கொஞ்சம் கிளாரிட்டி வச்சா கரெக்டாக இருக்கும். வீடியோக்குள்ளே போட்டு நம்ம சேனலில் போய்ட்டு அப்படியே நம்ம சேனலை சர்ச் பண்ணி பார்ப்போமா அப்படி இருக்குன்னு. ஸோ யூடியூப்பில் போய்ட்டு மிஸ்டர் ஜூனியர் நம்ம சர்ச் பண்ணுங்கள். நம்ம சேனல் ஃபஸ்ட்டு எடுத்தது நம்ம சேனல் வரும். ஸோ நான் போயிடுச்சு, ஃபஸ்ட்டு எடுத்து நம்ம சேனல் வரும். சேனலில் கிளிக் பண்ணி நம்ம நிறைய வீடியோ போட்டிருப்போம். அப்படியே அந்த சப்ஸ்கிரைப் பட்டனை மட்டும் நீங்கள் அழுத்தி விட்டிங்கன்னா நல்லாயிருக்கும். ஏன்னா சப்ஸ்கிரைப் பட்டன் ஃப்ரீயாக தான் இருக்குது, அதை யாரும் பெய்ட் பண்ணலாம் வாங்க சொல்ல. ஸோ நம்ம சேனலை அப்படியே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கலாம், அவ்வளோதான். இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம ப்ரீமியம் பெட்ரூம் இதெல்லாம் பார்த்துட்டோம். ப்ரீமியம் பெட்ரூம் அப்படியே பேக் சைடு பாருங்களேன், அந்த லைட்டு சொன்னானே அதை ஆன் பண்ணிட்டாங்க. ஸோ இது செம்மையாக இருக்குது. ஒரு ஃபோட்டோஸ்லாம் செம்மையாக இருக்கும். அந்த இடத்துல நின்று ஃபோட்டோஸ்லாம் செம்மையாக இருக்கலாம். அப்புறம் இதை ஃபுல்லாக ஓப்பன் பண்ணிவிட்டு பேக்ரவுண்ட்லாம் காட்டி ஒரு வீடியோ நான் தனியாக போடுறேன், அதை பார்த்துக்கலாம். இந்த இடம் சூப்பராக இருக்குல்ல, அப்படியே நீங்கள் உட்காந்துக்கலாம். உட்காந்து ஆப்போசிட்டில் எல்லாமே பார்த்துக்கலாம். நைட்டில் பார்த்தீங்கன்னா இந்த லைட் எரியும், வெளியில் உள்ள லைட்டு, இந்த லைட் எரியவே பயங்கரமாக இருக்கும் பார்க்குறதுக்கு. ஸோ இதான் ப்ரீமியம் ரூமு, பார்க்க செம்மையாக இருக்குது. இங்கேருந்து நீங்கள் ஃபுட்டு ஆர்டர் போட்டிங்க அப்படின்னா கீழேருந்து இங்கேருந்து கால் பண்ணி சொன்னாலும் எடுத்துகிட்டு வருவாங்க. ஸோ இங்கேருந்து நீங்கள் அப்படியே கால் பண்ணி அந்த நம்பர் அங்கே ஃபோன் வச்சுருக்காங்க, அதை நான் கால் பண்ணி சொன்னீங்க அப்படின்னா கீழேருந்து ஃபுட்டு எடுத்துகிட்டு வந்து உங்களுக்கு ரூம்லேயே கொடுப்பாங்க. நீங்கள் கீழே போகணுன்னு அவசியம் இல்லை. ஸோ கீழே போனீங்கன்னா இன்னும் பெட்டராக இருக்கும். ஏன்னா இந்த ரெஸ்டாரண்ட்டோட ஆம்பியன்ஸ் பார்த்தீங்கன்னா சூப்பராக இருக்கும். அதுக்கு தான் நம்ம வீடியோ போய் பாருங்கன்னு சொல்கிறேன். சூப்பராக இருக்கும், அவ்வளோதான். இப்போ இங்கேயே அந்த டீ காஃபிலாம் உள்ளே, டீ போடுறதுலாம் உள்ளே கொடுத்துருக்காங்க. இப்போ பார்த்தீங்கன்னா அடுத்து அவ்வளோதான், முடிஞ்சிச்சு. இதுதான் ப்ரீமியர் ரூமு, வேறு லெவலில் இருக்குது. இன்னும் ரெஸ்ட் ரூம் பார்க்கவே இல்லை. எல்லாத்துலேயும் ரெஸ்ட் ரூம் பார்த்துட்டு இது வந்து நான் டக்குன்னு வரப்போ எனக்கு டோர் மாதிரியே தருவேன். ஏன்னா நார்மல் கபோர்டோடே அப்படியே ஒரு சின்ன ஒரு இது வச்சுருந்தா டோர் மாதிரி தெரியும். அந்த ஒரு இதுவே இல்லாமல் சூப்பராக வச்சுருக்காங்க. அழகாக அப்படி ஓப்பன் பண்ணால்
ஓப்பன் பண்ணால் ரெஸ்ட் ரூம் வரும்னு பார்த்தேன், அதுக்குள்ளே ஒரு டோர் கொடுத்துருக்காங்க. நல்ல பெருசாக இருக்குது. ப்ரீமியம் ரூமோட ரெஸ்ட் ரூம் வந்து பார்த்திங்கன்னா செம்ம பெருசாக இருக்குது. இங்கே பாருங்கள், அந்த இதை கொடுத்துருக்காங்க. இதுதான் இந்த நான் சொன்னோட சோப்பு, அப்புறம் கிட்டு நிறையா கொடுத்துருக்காங்க. அப்புறம் சேவிங் கிட்டு மாதிரி கொடுத்துருக்காங்க. ஸோ வாட்டரும் செம்ம ஸ்பீடாக இருக்குது. லிக்யூட் ஹேண்ட் வாஷ் லிக்யூட் கொடுத்துருக்காங்க. இந்த தடவை சார்ஜ் போட்டுக்கலாம், மொபைலில் சார்ஜ் போடலாம். சப்போஸ் நீங்கள் ட்ரிம்மர் எடுத்துகிட்டு வரீங்க அப்படின்னா சார்ஜ் போட்டு கொஞ்சம் நேரம் வச்சுட்டு இது பார்க்கலாம். மேலே ஒரு பயங்கரமான பெரிய ஷவர் ஆன் பண்ணால் தண்ணி வரும். டவல் கொடுத்துருக்காங்க பாருங்கள், 2 டவலு. அப்புறம் சின்னதாக ஃபேஸ் வாஷ் பண்ணுறப்ப துடைக்கிற மாதிரி 2 டவல் கொடுத்துருக்காங்க. ஸோ இதுதான் இந்தியன் இம்பீரியரோட ரெஸ்ட் ரூமு. பயங்கரமாக இருக்குது ரெஸ்ட் ரூமு. ஒரு நார்மல் ரெஸ்ட் ரூமை விட ப்ரீமியம் ரெஸ்ட் ரூம் வந்து சூப்பராக இருக்குது. எனி டைமும் க்ளீன் பண்ணிக்கிட்டே இருப்பாங்களா ரெஸ்ட் ரூமை. ஸோ பார்த்தீங்கன்னா ரெஸ்ட் ரூம் எப்போதுமே சுத்தமாக இருக்கும். மக்களே, இப்போ நீங்கள் வந்து ஃபஸ்ட்டு சிங்கிள் பெட்ரூம் பார்த்துருப்பீங்க, டபுள் பெட்ரூம் பார்த்துருப்பீங்க, ட்ரிபிள் பெட்ரூம் பார்த்துருப்பீங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா ஃபேமிலி பார்த்துருப்பீங்க. கடைசியாக ப்ரீமியம் பார்த்தாச்சு. இப்போ நம்ம ப்ரீமியமில் தான் இருக்கோம். ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா வீடியோ எண்ட் பண்ண போகிறேன். ஸோ எல்லா பெட்ரூமுமே சூப்பராக இருக்குது. ஒரு ப்ரீமியம் குவாலிட்டியில் கம்மி ப்ரைஸில் கொடுக்குறாங்க. ப்ரைஸ் வந்து நான் அந்த வீடியோவில் சொல்லலை. ஸோ இதனால பார்த்தீங்கன்னா அவங்க அப்பப்போ ஆஃபரில் வந்து ப்ரைஸ் அப்டேட் பண்ணிகிட்டே இருப்பாங்க. அதுக்காக தான் உங்களோட இன்ஸ்டாகிராம்லாம் ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க. இன்ஸ்டாகிராம் அண்ட் யூடியூப் லிங்க்குமே நான் கீழே கொடுக்குறேன். அதை ஃபாலோ பண்ணி வச்சுட்டிங்கன்னா எப்பப்போ இந்த ரூம் வந்து என்னென்ன ப்ரைஸில் இருக்குது, என்னென்ன ஃபுட் ஆஃபரில் இருக்குது எல்லாமே அவங்க சொல்லிடுவாங்க. ஸோ அதெல்லாம் நீங்கள் சூப்பராக தெரிஞ்சுக்கலாம். அண்ட் பார்த்தீங்கன்னா இந்த வீடியோ நான் இதில் எண்ட் பண்ண போகிறேன். சூப்பராக இருக்குது எல்லாமே. கண்டிப்பாக நீங்கள் கும்பகோணம் டெம்பிள்லாம் விசிட் பண்ண வந்தீங்க அப்படின்னா இங்கே கண்டிப்பாக வந்து ட்ரை பண்ணுங்கள். ஏன்னா பயங்கரமாக இருக்குது, எல்லாமே பயங்கரமாக இருக்குது. ஸோ இங்கே கும்பகோணம் சுற்றி ஏகப்பட்ட டெம்பிள்ஸ் இருக்குது. ஸோ டெம்பிள்ஸுக்கு நிறைய பேர் வராமல் இருக்க மாட்டீங்க, வெளியூர்லேருந்து நிறைய பேர் வருவீங்க. ஸோ இங்கே வந்துட்டீங்க அப்படின்னா கார் கூட அவங்க ரெண்ட்டுக்கு கொடுக்குறாங்க. கார் நீங்கள் உங்கள்கிட்ட கார் ரெண்ட்டுக்கு எடுத்துக்கிட்டு நீங்கள் ஃபுல்லாக சுற்றிட்டு டெம்பிள்ஸ்லாம் சுற்றிட்டு வந்து இங்கே சாப்பாடுமே இங்கே சாப்பிட்டுக்கலாம். சூப்பராக இருக்குது. ஸோ ஓகே மக்களே, வீடியோ இந்த இடத்துல நான் எண்ட் பண்ணிக்கிறேன். சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கண்டிப்பாக இந்த ஹோட்டல் வந்து ட்ரை பண்ணுங்கள். நம்ம சேனல் நேம் சொல்லுங்கள், ஸ்பெஷலாக உங்களுக்கு ஏதாவது கவனிப்பாங்க. ஓகேவா? ஸோ டாட்டா பாய், எல்லோரும் பத்திரமா இருங்க, பார்த்து சேஃபாக இருங்க. வீடியோ எண்ட் பண்ணிக்கிறேன்.